கேள்வி நானே கேட்கிறேன். நம்ம ரொம்ப பிரமாதமான கேள்வி. கேள்வி நம்ம ஜெகவீர் பிரதர் ஒரு கிரிக்கெட் பிளேயர், உங்க நண்பர் அஸ்வின் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஸோ ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்துச்சு? டோனி உங்களுக்கு டின்னர் கொடுத்துருக்காரு, டோனிக்கு நீங்க பவுலிங் போட்டுட்டீங்க, அந்த அனுபவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, நிறைய பேருக்கு தெரியாது. படத்தை கேளுட்டு நீங்க அதை தாண்டி கேக்குறீங்க, எங்களை சொல்லிட்டு ஹீரோ யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். நீங்க இல்லைங்க, இவரை பத்தின அறிமுகம் எனக்கு வேணும். அப்பதான் சரி கரெக்ட் தான், இருந்தாலும் வந்து நான் பண்ணி கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. கடவுளுக்கு நன்றி, வந்திருக்கும் பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு மிக்க நன்றி. நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. நான் கிராமத்தில் சுரக்குடின்ற கிராமத்தில் திருநாள் பக்கத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன். அங்கேருந்து ஆஸ் யூஷுவல் எல்லா நம்ம இந்தியாவில் வளர எல்லா பசங்களும் இருக்கிற மாதிரி கிரிக்கெட்லேயும் ஒரு ஆர்வம் இருந்தது, சினிமாலேயும் ஆர்வம் இருந்தது. சின்ன வயசுல கிராமத்துல நிறைய ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடி அதுலேருந்து வர கிளாப்ஸ் அங்கே தூக்கிட்டு போய் கொண்டு வந்து விட்ட விஷயங்கள் வந்து மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது. ஸோ கிரிக்கெட்டும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன். சினிமா சைட்லயும் ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் சினிமா சைடில் வர்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. கிரிக்கெட் ஆனால் நீங்க விளாண்டுட்டே இருக்கலாம் ரெகுலரா, அதை நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக எனக்கு கீழே தம்பி தங்கச்சிலாம் இருந்தாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமாக நான் கிரிக்கெட் மட்டும் படிச்சுட்டு படிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன். ஆஸ் யூஷுவல் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்ற மாதிரி +2 முடிச்சிரு, அடுத்து டிகிரி முடிச்சிரு, அடுத்து வேலையை வாங்கிடு அப்படின்னாங்க. அதுலயே என் வாழ்க்கை போயிடுச்சு மோஸ்ட்லி. கடவுள் புண்ணியத்துல நல்ல வேலை கிடைச்சி ஆஸ்திரேலியால போய் செட்டில் ஆனேன். அங்க ஆனா கிரிக்கெட்டை விடாம தொடர்ந்து விளையாண்டுட்டு இருந்ததுனால நேஷனல் பி டீம் வரைக்கும் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்ப இந்தியா டீம் வரும்போது அந்த டீமுக்கு ஆப்போனண்டா பிராக்டிஸ் மேட்ச் விளையாண்டேன். ஸோ அது வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா நம்ம இந்தியாவுக்காக விளாடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தாண்டி, ஆனால் விளையாட்டு மேல உள்ள ஆர்வத்தினால கடைசியில் கிரிக்கெட் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா விளாண்டேன். ஸோ தோனி, விராட் கோலி, அஸ்வின் பிரதர், சுரேஷ் ஐனா இது மாதிரி அவங்களோட ப்ராக்டிஸ் மேட்ச் நான் விளாண்டுருக்கிறேன். பட் அங்குள்ள சூழ்நிலையில திரும்பியும் குடும்ப சூழ்நிலை தானால என்னால் கண்டினியூ பண்ண முடியல கிரிக்கெட்டை. ஸோ பேக் டு சினிமா. அங்க இருக்கும் போதே நான் டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன், எடிட்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன், ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன். இப்படி ப்ரிப்பேர்டா இருந்தேன். இடையில கோவிட் லாக்டவுன் வந்துச்சு. ஸோ இந்த கோவிட் லாக்டவுன்ல ஐ வாஸ் திங்கிங், நம்ம இது வரைக்கும் குடும்பம், அண்ணன் தம்பி இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியோட வந்துட்டோம். ஆனால் இது வரைக்கும் நமக்காக என்ன பண்ணணும்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒன்றுமே பண்ணல. வாழ்க்கையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். இப்படியே கடன், லோனு, அப்புறம் வீடு கட்டு, நம்ம மிடில் கிளாஸ் நம்ம எல்லாம் பண்ற மாதிரி தான். ஸோ அங்கேருந்து வந்த ஒரு பையன் தான் நான். அப்போ யோசிச்சு வீட்டில் உள்ள சப்போர்ட்னால திரும்பி சினிமா தொடர்ந்து வந்தேன். இப்பயுமே வந்து இந்த வாய்ப்பு வந்து கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பா பாக்குறேன். ஏன்னா நிறைய பேர் 10-15 வருஷமா சினிமாவில் போராடிட்டு இருக்கிறாங்க, இன்னமும் வாய்ப்பு கிடைக்கல, லைம் லைட் கிடைக்கல அவங்களுக்குலாம். எனக்கு வந்து ஒரு 3 வருஷம் தான் கோவிட் லாக்டவுன் தாண்டி வந்தது வந்து உடனே பிரபு சாலமன் சாரோட ஒரு டிராவல் இருந்துச்சு. அது இந்த இயர் 2ல் ஆரம்பிக்க போறோம். பட் அதை தாண்டி அண்ணனை வந்து நான் ஒரு ஆக்சிடென்டா ஒரு சின்ன ஒரு மீட்டிங்ல தான் பார்த்தேன். அந்த ஒரு மீட்டிங் வந்து ஜூன் 1 நடந்துச்சு. இப்போ அதுக்குள்ள February 14 படம் வருதுன்றது வந்து பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஒரு படம் எடுத்து முடிக்கிறது வந்து எவ்வளவு கஷ்டம்ன்றது படிக்கும் போதெல்லாம் தெரியல. ஆனா இப்ப நல்லாவே தெரிஞ்சுது எனக்கு. ஏன்னா படம் எடுக்கிறது ஒரு விஷயம், அது நம்ம கரெக்டான ஆட்கள்ல போய் சேரணும். அதனால இப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது, எக்ஸைட்டடா இருக்குது. ஐ திங்க் ஐம் அட் த ரைட் பிளேஸ் அட் த மூமெண்ட். நான் வந்து ஒரு கனவுல கூட கண்டிருக்க முடியாது எல்லாரும் நினைச்ச மாரி. நம்ம அங்க உட்கார்ந்த ஒரு ஆள் வந்து இங்க ஒரு 3 வருஷத்துல ஒரு சுசீந்திரன் சார் மாரி ஒரு டைரக்டரும், அப்புறம் இமான் சாரி மாரி மியூசிக் டைரக்டர் பண்ணி அது அவங்க மூலியமா லான்ச் ஆகிறது வந்து எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல தெரியல. ஸோ அந்த வாய்ப்புக்கு மிக மிக நன்றி. வேற என்ன சொல்றது, ஒரு 1-2 பாசிட்டிவ் பர்சனோட இருக்கும்போது நம்ம 3வது ஒரு பாசிட்டிவ் பர்சன் ஆகும், அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஃபுல்லாவே எல்லாருமே பாசிட்டிவ். படமும் நல்லா பாசிட்டிவா சூப்பரா எனர்ஜெட்டிக்கா வந்திருக்கு. அதை தாண்டி அதை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னொரு சூப்பர் பாசிட்டிவ் பர்சன் வேணும்.
அதுக்கு தான் தனஞ்சயன் சார் வந்தார். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம கடன்னு இப்போ நிறைய ப்ரொமோஷன் மீடியாஸ் இப்போ தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வந்து பிரபுசாலமன் சொன்ன மாதிரி, பிரபுசாலமன் சார் சொன்ன மாதிரி நட்புக்கும் கற்பு இருக்கு அப்படின்றது தான் ஒன்லைன். இதை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள், தரவாக என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லாமல் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஓல் யூனிட்டே இதில் பாசிட்டிவாக இருந்ததுனால படமும் பாசிட்டிவாக பிஸியாக வந்திருக்கு. ஏதாவது தவறாக சொல்லி தான் பண்ணி வச்சிருக்கேன். நன்றி.